யார பார்த்து பாப்பான்னு கேக்குறேன்? என்னை பார்த்து உனக்கு பாப்பா மாதிரி இருக்குதாடா? பிரியாணி லூஸ் கூதியா? ஏய் இல்ல யாரடா பார்த்து பாப்பான்னு கேக்குறேன்? என்ன வாயில ஊத்துறது? ஜாஜா தோலி சாண்டு ஏன்னா ஒரு ஆம்பளை வாணிய மொக்கறான். என்ன வாயில ஊத்துறது? எனக்கு அந்த மக வாயில ஊத்துறது. பாப்பா அம்மா சரி அம்மா அம்மா பாருமா ஏதோ ஒரு யாரையோட பத்து அம்மான்னு கேட்கிறேன். ஏதாவது சுக்குத்து முக்கி பேசுறேன், ஓமங்கள் வரைக்கும் பேசுறேன். 5 மாசமா 10 மாசமா சித்தா முன்னாடியா பெரியா முன்னாடியா பாடா இப்படி எரம்மா மொத்த 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 என்ன கழிச்சிட்டாலும் தெரியல. பண்ணி கழிச்சிட்டாலும் இல்ல நாய் கழிச்சிட்டாலும் எல்லா பொம்பளைங்கன்னா நீ பண்ணும்போது கம்மன் நின்னுக்குவாங்க. ஒரே அடி அடிச்சுன்னா அது வேற போயிடும். நீ நிக்கிற எட்ட போக கூடாது, கிட்ட போனா ஏறிக்கூடு எப்பத்தா வரி வீரோ மாட்டுல பால் கடை மடியா இருக்கு. எப்பத்தா வரி வீரோ
என் உள்ளமாக பட்டது மாமா ஏங்கி கொண்டிருக்கிறியா பாப்பா அப்படி வரணும்னா பாப்பா நான் நீ எங்க போகணும் பாப்பா எங்க எங்க போலான்ற பாப்பா அப்படி இருந்தாலும் பாப்பா அந்த கடலை கொல்ல ஓரத்திலா அந்த கடலை கொல்ல ஓரத்திலா இந்த காடபுரா இந்த காடபுரா வாங்க நான் அறிவுரை சொல்றேன் பாரு எட்டி பழம் பாத்துருக்கீங்க என்ன கலர் இருக்குது அது இந்த சிவப்பு கலர்ல மஞ்சள் கலர்ல இருக்குது ஆரஞ்சுக்கும் சேராது சிகப்பும் சேராது ஆமா இல்ல மஞ்சளுக்கும் சேராது எட்டி பழத்தை உடைச்சு பார்த்தா 2 கொட்டகம் ஆமா போயிட்டு வந்துட்டீங்களா பாரா எங்க ஆள்றாவா 1920ல புக் பண்ணிட்டான் எட்டி பழத்தை உடைச்சு பார்த்தா என்ன ஆகும் ஏமா உள்ள கொட்டை செத்து போயிருங்க அது மாதிரி பொண்ணு செகு பாக்குதுன்னு கெட்ட போவாதா அது வியாதிக்கு அறிவு கட்டவன விளக்கமா சொன்னீங்கன்னா இவன் நீதிபதி ஒரு கூட்டாளி நாகப்பழம் கருப்பாந்தாடியா நாளைக்கு வீட்டுக்கு போக நீ பேசிக்கலாம் காடை போறா 2 நிக்க இந்த காடை போறா 2 நிக்க எங்கட கை வைக்கிற வச்சு எடுத்துக்கணும் உனக்கு கேக்குது ஏனா ஒரு ஜாதி மேல வை ஜந்து மேல வை பத்து மேல வை பரப்பு மேல வை ஆங்காளி பொண்ணு மேல வை பங்காளி பொண்ணு மேல வை அம்மா மேல வை சித்தி மேல வை ஏனா ஒரு ஜாதி சேர்த்து வரைய சாண்டே குத்தா பாபுடி எல்லாத்து மேல வைக்கணும் எங்க கூட அந்த வைக்கலாம் நியாயம் சரியா போச்சா எங்க பாட்டி எங்க அக்கா எங்க நீ வாயை திறந்து அப்படி பார்த்து நடக்கிற கையேடு கோமத்துல கையை விட்டு நிமித்தி நடக்கிற நானும் எப்ப வெளியே வந்தா அப்ப வந்து பாக்குற சோமத்துள்ள கையை விட்டுனே கிடக்குறாங்க இல்லம்மா அது கம்பங்கதிர ஒரு லிட்டுக்கு இது அது புடிச்சு அப்படி நிமிட்டுற ராத்திரிக்கலாம் ஏமா அப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்துருக்குது ஐயோ யாரம்மா சரி இருக்கட்டும் ஆமா கை வைக்காத கொஞ்சம் ஆகுறது இல்ல வீண் பேசி வெகு நேரம் வீண் பேசி பேசக்கூடாது பேசிக்கொண்டே இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆடிக்கொண்டிருந்தால் ஆடிக்கொண்டே இருக்கலாம் பாடிக்கொண்டே இருந்தால் பாடிக்கொண்டே இருக்கலாம் மீதி நேரங்கள் கதியாகப்பட்டது நடத்த வேண்டும் தூங்குறாங்க பாரு என்னான்னு நினைச்சு தூங்குறான் தெரியுமா யாராவது பெனாகரத்துக்கார் வந்து ஆட்டம் ஆடினாங்களா கொத்துப்படிக்காரு வந்து ஆட்டம் ஆடினாங்களே அந்த தமிழ் பையன் ஆட்டம் ஆடிச்சு அந்த கொத்துப்படிக்கார தமிழ் பையன் ஆடிச்சு அது என்ன என் கூதி ஆட்டம் ஆடுதா அப்படி திருப்படுத்துனுங்க என்ன பேசுறாலே கூட கூடயே பேசுது ஆனா உன்ன போல ஒரு பையன் உலகத்துல யாருன்ற டி நானும் இங்க வந்து ஆட்டுக்கூட இப்ப நாடி போய் வரான் கலந்த மூத்திரம் குடிக்கிறதுக்கு அந்த பழக்கமே இல்லை ஆண்டவா அதனால நான் யார் இந்த நாட்டை சேர்ந்தவன் எதுக்காக வந்திருக்கிறேன் நான் யாருக்கு மனைவி நான் யாருக்கு அக்கா எதுக்காக வர வேண்டும் இது தெய்வமோட திருசபையை நாடு அடியால் தோற்றமான காரணம் நான் யார் என்ன சொன்னால் அப்படி சொல்றீ புட்டு சூத்தியா
வைகுந்தத்தை பீடமாகவும் காத்தாடிக்கு 100 ரூபாய் கையில் புடிச்சுக்கணும் கொடு. இல்ல அவர் கொடுக்கறத டெய்லி கையில் புடிச்சுதான் என்ன தேவை காசு. வைகுந்தத்தை பீடமாகவும் திருப்பதியை கோயிலாகவும் ஆட்சி புரிந்து வரக்கூடிய வருபவரை காக்கக்கூடியது அநியாயத்தை அழித்து நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவர் யார்? சச்சாதி ஆண்டவர். அவருக்கு நான் என்ன முறை ஆகணும் தெரியுமா? என்ன கூச்ச முறை ஆகணுமா? ஏடா கூட்டி கொடுத்து வாங்கிக்கணும் பையா. சரியா போச்சு நியாயம். இது கொள்வாய் நான் சப்போர்ட் கூச்சியாருன்றா பாத்தியா? கூச்சியார் கூட வருவாங்களா? சொல்லிட்டாம நீ கரெக்டா சொல்லு, பதில் சொல்லுமா. உங்க ஆளுங்க நினைச்சிடாத, எங்க ஆளுல வந்துருக்குது. எதுனா உங்க ஆளுப்பா? என்ன காரணம்னு கேளு. என்ன காரணம்? போற பக்கமெல்லாம் ஒவ்வொன்று பிடிச்சிக்கிறான்னு சொல்லி என் மேல சந்தேகம் பிடிச்சுன்னு வந்து உட்காந்துக்கிறியா? தெரியல, நல்லா நெப்பா பாத்துக்க. அவன் மூஞ்ச பாரு என்ன அழகா இருக்குதுன்னு. இந்த பாத்ரூம்ல சூத்து கலவுறாங்கப்பா ஜக்கு, அந்த ஜக்கு மாதிரி பாசு புடிச்ச ஜக்கு மாதிரி இருக்குது பாரு அவன் மூஞ்சி. எப்படி இருக்குது? ஐ லவ் யூ டார்லிங். அப்படி என்னோட பேரோ லட்சுமி. ஆமா கண்ணா, என் பெயரோ ராதா. லாதா. லாதாவா? தமிழே, தமிழ்ல பேசு. ஐயா தமிழ் தானே உன் பேரு? தமிழ் தெரியுமா தெரியாதா? இல்லம்மா, நான் படிச்சதெல்லாம் படிச்சேன். கூட சேர்ந்து எங்க கிட்ட ஒரு பையன் இதே மாதிரி தான் பேசு. ஏமா ரொம்ப பெரும் படிப்பு நம்மளதெல்லாம். என்ன படிப்புக்கண்ணா? என் படிப்பு என்னடா படிப்பு? உலகத்திலே யாரும் படிச்சிட மாட்டாங்கம்மா. என் படிப்பா பேருக்கு அந்த படிப்பு படிப்பு நான் 4 பேர் படிச்சிட்டேன். சாதாரணமா வந்து நாடகம் ஆடணும்லாம் நினைக்காத. என் படிப்பா பேருக்கு அந்த படிப்பு. இப்ப காலேஜ் தானே போய் வந்த இன்னைக்கு. என்ன அதுக்கு ஆகற? ஏமா அங்கதான் மருதல் காலேஜ் வாரா, காலேஜுக்குலாம் போறான். செருப்பு தேடி போட்டு செருப்புல அடி வாங்கிட்டு வரான். ஏமா என் படிப்பு உனக்கு பருப்பு சொல்லாது, வெங்காயம் சொல்லாது. என் பேரோ லட்சுமி, தங்க பேரோ ராதா. நாங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? எங்க மன்னவர் அழைத்திருக்கிறார். சென்று பார்க்கணும். தங்கை மேலே இருக்கிறாங்களா?
ஏமா அப்பா யாரேவா கருப்பியா உக்காந்தாரு மன ஜெட்டி கிழிஞ்சு போயிடும் ஜட்டி கிடையாது வகுத்து போயிடும் உனக்கு ஏய் ஜெட்டி அந்த ஜெட்டி அது எத்தனை ஜெட்டி நான் தண்ணி எடுத்து வா மாமா ஏன் நம்ம அவங்ககிட்ட வீண் வார்த்தை பேசி நம்ம கேள்வாங்க மச்சா பாப் வாடம் தானே டாவானா பாப்பான்ற நீ பரவாயில்லையக்கா பாப்பான்றது ஒரு தப்பு யாரு அதானே ஏக்கா பாப்பான்ற நீ பரவாயில்லையா பாப்பா பாப்பா நான் பலார்ந்த கை பாப்பாடா ரெண்டு பேரும் ஒழுங்கா பாப்பான்னா அரிய புள்ளில பார்த்து என்னையாட்ட வயசு புள்ளில பார்த்து பாப்பான்னு கூப்பிடு ஆமாடாப்பா கிளவி பாப்பான்னா பாட்டின்றா கோல் அப்படி இப்பதான் வெட்டினு வந்து கொடுத்துருக்கிறான் எனக்கு இவன் நான் கோல் ஒன்ற கிளவி இவன் நம்பிட்டா நயந்திரா நீ உண்மைதாம்மா நயந்திரா தான் மச்சா இதை பார்த்த உடனே உனக்கு எப்படி எல்லாம் அவருக்கு என்னமே தாண்டத காணும் வியாசம் போறது துருக்கு போறது சேர்த்து கவுரு எடுத்தா நாவ மாநாட பையன்னு பார்த்தாவே என்னடி வாயந்தர கடிச்சுறேன் வாயந்து பக்கம் என்னடி என்னை பார்த்து உடனே என்னடி ஆயிட்டுக்கு வெயிட்டுக்கு என் கலருக்கு என்ன சொல்லுவீங்களா சக்காலத்துக்குல சொல்லுவீங்க நல்லதானே கழுவி பாரு சாந்து ஓ சாந்தா வாயில் கழுவி பாரு என்ன சொல்றேன் அப்படி செக்க செவி குங்கம் பூ வாடங்கிறாவ அவன் கலரா கலரா ஏன்னா நீ கொஞ்சம் கலரா வைக்கிற அதுக்கு நான் பக்கம் சப்போர்ட் பேசுறேன் எடுக்கானது எப்படி அவக்கானது எப்படி சாமத்தீரா பொத்த பூவா சாமத்தி நாம அடிச்சிருக்கலாம் கட்டிட்டாச்சு அவன் எப்படி பட்டாலும் நீ எப்படி பட்டாரு அவனது 60 மீட்டர் கிணறு உனக்கிட்டு இருக்கிறது அரைமோளை கவுரு இந்த 60 மீட்டர் கிணத்துக்கு அரைமோளை கவுரு பத்துமா மட்டன் மிளகா பாத்துனுங்கறியா பாத்துங்க அவ்வளவுதான் காரமா இருக்குது காரம் என்னங்க அந்த மாதிரி சரி இந்த தேவடி எதுக்கறனே கண்டுபிடிக்க முடியல பையா என்ன சார் ஓ பக்கமா சப்போர்ட் பேசுறேன் என் பக்கமா சப்போர்ட் பேசுறேன் ஓ பக்கம் சப்போர்ட் போட்றேன் இல்ல இல்ல நான் யார சொம்பாட்னா கம்பெனி மேனேஜர் தான சொம்பாட்னடா அது மாதிரி அடியே அட்ரா யாரா சபி போடியா இல்ல திருப்பையா ஒரு மாதிரி இருக்கிற ஆளு வரங்கடா ஏய் வெண்டக்காரங்க இருக்கறானா இல்ல எனக்கு கேக்குறேன் ஆசைப்பட்டு கேக்குறேன் யாருமே இல்ல ஏனா யாராக இருக்கறா இல்ல என்ன ஆசைப்பட்டு கேக்குற யாருமே இல்லன்னு வச்சுக்க நானும் கூட கேட்கலாம் எனக்கு எப்படி மேனேஜர் சட்ட மேனேஜரா ஏடா அவரு இருந்தா காட்டிக்கோ நம்ம ஆடுறோம் பாடுறோம் இப்ப என்ன கேட்டாவலையா மெண்டக்காரன் கேறானா இல்லன்னு கேக்குறேன் இல்ல நான் வச்சுக்கிறேன்றியா என்னமானா இவள் நே போய் மஞ்சனாக்கி தார் ரோட்டு மறந்து படுத்து சொல்லு ஒரு மாசம் அப்படியே படுத்துக்கிட்டோம் அந்த ரோடு போற நாய் எதான ஒரு நாய் அவளது நக்கிச்சானா நீ என்ன சொல்ற நான் ஒத்துக்கிறேன் நான் சொல்றதை கேளு இங்க மஞ்சனாக்கி பட்டில மானா நல்ல பெண்ணாட்ட பஸ் ஸ்டாண்ட்ல போய் நாலு ரோட்ல இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல கமுந்து படுத்துக்கிறேன் அவன் எப்படியா பட்ட இதுக்கு காலேஜ் போறவனா இருந்தாலும் சரி இந்த பாப்பனை பார்த்து தாட்டான்னு காட்டு போயிட்டான் நானும் நீதான் பேசணும்
நாங்க 2 பேரு அவன் எனக்கு உனக்கு நானு என்ன யோகினி கேட்காது நான் கடிச்சுன்னு வந்து தாத்தான்னு இப்படி சூத்து மேல அடிச்சு சூத்து கொப்பரம் போட்டுக்கிட்டு ஓ அந்தாடு போன நாய் வீட்டுக்கு வந்து கலரு கவர்மெண்ட் கலரு பேச கொடுக்கலாம் சொன்னால் சொல்லுமா நான் யார் என்ன சொல்றேன் சொல்லு இதுக்கு முன்னதாக வந்தவர் யாரப்பா ஆண்டவர் அவருக்கு மனைவியாக வரவதான் நாதான் ருக்மணி நான் மட்டும் இல்ல அந்த புறத்துல எங்க தங்கச்சி என்னோட ஒண்ணு கலரா இருப்பா ஆமா ஃபர்ஸ்ட் இந்தவன் இங்கதான் எங்கத்தான் ஆனா அவ தாப்பா எங்களுக்கு அடங்காத ஊர் மேல போயிட்டா என் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே வராது வாசி தெரியாது ஆடுற பார்வையில் ஆடுற பார் அடையாளத்தோட சொல்லி கூவத என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்கிறாளே உன்னோட உன்ன கலரா படிச்சுனா கையில படிச்சுங்க முடியாது டிஸ்ட்ரிக்ட்லயே அம்மா எப்படி கலரு இவருக்கு சூப்பர் இந்த வீட்டு போய் அடுத்த வீட்டு போக பாரு எங்க அம்மா பாரு அடுத்த வீட்டு அம்மா இல்லையா என் குரு கணே என்னை பார்த்ததுமே உனக்கு ஏதாவது இப்படி முன்ன தோண்டுதா இல்லையா முன்ன பின்ன தோணுதாவா முன்னதான் எப்படி மக்கரா காலேஜ் புள்ள மாதிரி எப்படி பொறுப்பாக்கறா அப்படிதான் இருக்கறா பாப்பா கட்டடிப்பு காலேஜ் கோயிலே நம்ம
காதலிச்சுட்டா காதல் பண்ணலாம் மச்சான் நடு நடு வீதியில 4 பேர் மத்தியில வெக்கமா வருது வேணா விட்டுறியா விட்டுறன்றியா ஆமா விட்ட பின்னாடி நம்ம பேசணும் மரியாதைக்குதா பாப்பா அப்படி எல்லாம் வந்துக்கிறேன் யாரம்மா எந்த ஊரம்மா உன் பேர் வேலை நடக்குமா சொல்லு ஆகட்டும் ஆமா ஆமா இன்ற நாளிலே என் பேர் என்ன தெரியுமா என் பேரு தான் ருக்மணி ருக்மணி சொல்லிவிட்டாலும் இன்று நாளை வந்த பரிமந்தம் எங்க அக்கா வர முடியும் அக்கா வணக்கம்க்கா வணக்கத்தலை கழகு வந்தடி பள்ளி நாள் வையகத்தில் கீர்த்தி பெற்று வாழ்ந்திருப்பாய் வாழையடி வாழையாக வாழ்ந்திருப்பாய் வையகத்தில் என்னம்மா அக்கா தங்கை மர தேடி வரவரத்த சேதி நம்மளுக்கு மன்னவர் இல்லையா அழைத்திருக்கிறார் சென்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒருவேளை தனித்து போனால் ஆகாது உங்களை கூட்டிட்டு போகணும் இல்லையா போகலாம் நம்ம வீட்டுல ஒரு ஆள்கார் பையங்க சொந்த வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் அழைப்பதில் இல்லாமல் உள்ள நுழைக்கூடாது அறியாத வீட்டில் நுழையாத நாய் மாதிரி ஒரு ஆலோசனைங்க நாம ஊர் புதுல அதுக்குதான் 1 கிலோமீட்டர் ஓடினேன் என்னைக்கு தூக்குமோ 4 நாள் மேல வைக்குமோ தெரியல பாப்பா நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நாம ஏன் ஆள் வைக்கணும் ஏன் வாடி போலாம்
பாரிசத மனைவியை கொண்டு வந்து மலர்ந்த பூவள மாலையாகவும் மலராத விடுப்புவே தங்களுடைய பாதத்துல சிந்தி உன்னோட தேவியே தேவி ஆதிலட்சுமி ஓடி வந்தனம் அப்படியாகட்டும் தேவி நானே உனக்கு கொடுப்பாங்களாடியே கேட்டு வாங்கி அவ ஆதிலட்சுமி நான் யார் தெரியுமா நீ என்ன லட்சுமி ஆகட்டுங்க அவ ஆதிலட்சுமியா ஆகட்டும் ஆகட்டும் இவன் என்ன உனக்கு தேவி என் பாதத்தை படுத்திருக்கிறல்லவா சத்தியமாமா